சீஸி பன்னீர் கார்ன் பீட்சா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தவாவில் கொஞ்சம் தோசைமாக ஊற்றிட்டு ரொம்ப தின்னாக இல்லாமல் மீடியம் சைஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி போட்டு ஒரு 5 செகண்ட்ஸில் மறுபடியும் எடுத்துருங்க. திருப்பி போடாமல் பண்ணால் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மேலே கொஞ்சமாக ஹோம்மேட் பீட்சா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் துருவின சீஸ், ஸ்வீட் கார்ன், க்யூப்ஸாக கட் பண்ண கேப்சிகம், க்யூப்ஸாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண பன்னீர் பீசஸ் நிறைய சேர்த்துக்கிறேன். பன்னீருக்கு பதிலாக மஷ்ரூம், சிக்கன் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே துருவின செடர் சீஸ் நிறைய சேர்த்துக்கிறேன். செடர் சீஸ் பதிலாக மொசரெல்லா சீஸ் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு 1.5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் சூப்பராக சீஸ்லாம் மெல்ட் ஆகி வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சம் ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து எடுத்தால் சீஸி பன்னீர் கார்ன் பீட்சா தோசை ரெடி.